அனைவருக்கும் வணக்கம். நான் அனுப் சோனி. கிரைம் பேட்ரலோட பிளாக் ஹெட்லைன்ஸ்க்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு எபிசோட் என்னன்னு பார்ப்போம். வருஷம் இன்னும் சரியா கூட தொடங்கல, ஆனா இந்த சம்பவம் ஒரு நாட்டையே உலுக்கிடுச்சு. அப்படி ஒரு சம்பவம் ஒரு மனுஷனோட ஒழுக்க கேடுன்னு சொல்லலாம், இல்ல சொந்த விரக்தின்னு சொல்லலாம், இல்ல ஒரு அரக்கனோட சதின்னு சொல்லலாம். அவன் 1 இல்ல 2 இல்ல 12 குழந்தைகளையும் பிணக்கைதியா வச்சு அவங்க உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தினான். என்ன காரணத்துக்காக இந்த குழந்தைங்களுக்கு மரணம் ஏற்பட்டுச்சு? விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன். போ இங்க இருந்து. விளையாட விட மாட்டேன். எதுக்குன்னா உங்க அப்பா கொலை பண்ணிருக்காரு. அவரு கொலைகாரன். இங்க இருந்து போயிடு. ஐயோ என்னாச்சு? ஏமா விழுந்துட்ட? எதுக்காக நீங்க இவளை பிடிச்சு தள்ளி விட்டீங்க? ஏன்னா இவங்க அப்பா ரொம்ப மோசமானவரு. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. யாரோட அப்பா அம்மாவும் மோசமானவங்க கிடையாது. அப்படிப்பட்ட தீப்பொறி எனது ஒரு அமைதியான கிராமத்தோட சூழ்நிலையை மாத்தி போட்டிருக்க. என்ன ஆச்சு குட்டி? எதுக்காக அழுதுட்டு இருக்க? யாரும் என்ன விளையாட விட மாட்டேங்கிறாங்க. யாரு? எல்லாரும் சொல்றாங்க எங்க அப்பா கொலைகாரன்னு. ராஸ்கல் கம்யூனிட்டி பசங்க 3 இலை வெட்ல எதுக்குள்ள இவ்வளவு பேசுறானுங்களா? எங்க போறீங்க? எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு உனக்கு கேட்கலையா? யார் என்ன பேசினா பேசிட்டு போட்டோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்ல. இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஜெயில இருந்து வெளியே வந்திருக்கீங்க. உங்களை பத்தி வேண்டாம், அட்லீஸ்ட் எங்களை பத்தி யோசிங்க. நில்லுங்க. கொலவெறி தலைக்கு ஏறிடுச்சுன்னா மனுஷன் யார் பேச்ச கேட்பான்? அப்ப இது ஒரு ராட்சசனோட கதை. அந்த ராட்சசன் எல்லாரையும் எரிச்சு சாம்பலாக்கணும்னு முடிவெடுத்துட்டான். அதுக்கு ஒரே ஒரு தீப்பொறி மட்டும்தான் தேவை. என் நெத்தில என்ன லூசுன்னு எழுதிருக்கா? எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கானுங்க? மகுடி சத்தம் கேட்ட பாம்பு அப்படியே நிக்கும் நினைச்சிட்டு இருக்கானுங்களா? கரு நாகம் வாய்ப்பு கிடைச்சா கொத்திடுவேன். இங்க பாரு, உன்னோட மூளைய கொஞ்சம் குளுமையா வச்சுக்கோ, சரியா? நான் உன்னோட ஃப்ரெண்டு, அதனால தான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேன். இந்த ஜனங்க முன்னாடி எல்லாம் நீ கொம்பு முளைச்ச மாதிரி அப்பப்ப பேசிட்டு இருக்கல, அதை தான் நான் வேணான்னு சொல்றேன். எனக்கு அரசாங்க குரலும் இந்த வீட்டுல டாய்லெட் வேணும்னா வேணும் தான். அட, நீ மட்டும் சொன்னா வந்துருமா என்ன? நீ கொலைக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்க. நீ சொல்றதுக்கு எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? பானுங்க, அவன் என்ன அவனோட அப்பன் கூட ஒத்துப்பான். உன்கிட்ட யாரும் பேச முடியாதுரா. அண்ணி, சொல்லி புரிய வைங்க. நான் கிளம்புறேன். அட எடு எடு, ஏன் போனை எடுக்க மாட்டேங்கிற? எடுத்து பேசு. எங்க கொண்டு வந்து விட்டுருக்கீங்க? நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஐயோ அம்மா, எங்க சாக போறேன்? கொஞ்ச நாள் அமைதியாரேன். அட, நான் சொல்றது. அச்சோ, நம்ம செல்லம் பயந்துருச்சா? ஓ சரி, தோப்புக்காரனை போட்டு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பாத்தியா, உன்னோட அப்பா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு. இங்க இருக்கிற பசங்க என்னால தானே உன் கூட விளையாட மாட்டேங்கிறானுங்க. நான் தான் சொல்றேன்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நீயே பாத்துக்கோ. என்னை விட இவன் உன்கிட்ட தான் நல்லா விளையாடுறான். என்னாச்சுமா? ஏன் முகத்தை தொங்க போட்டிருக்க? இவங்க உன் கூட விளையாடலன்னா அதான் அப்பா சொன்னல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா? டாஃபி. இது எல்லாருக்கும் கூட அவங்கள வீட்டுக்கு வர சொல்லு. வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுமா? மறந்துட்டியா? என்னோட குட்டி ராணிக்கு பிறந்த நாள். என்னோட பிறந்த நாளா? உன்னோட பிறந்த நாள் தான். ஓ, இந்த டாஃபி எல்லாருக்கும் கூட வீட்டுக்கு வர சொல்லு. இந்த கேக்க நாம வெட்டுவோம். பாருங்க, எல்லாரும் வாங்களே. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். இந்தாங்க சாக்லேட். என்னாச்சு குட்டி? அக்கா, இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். அப்படியா? ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ அக்கா. சாக்லேட் எடுத்துக்கோங்க. என்னாச்சு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, குட்டி கிட்ட பசங்களை வீட்டுக்கு கூப்பிட சொல்லி சொன்னேன். ஏன்? குட்டிக்கு எல்லாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்கணும்ன்றதான் என் ஆசை. அதனால அவளோட பிறந்த நாளை கொண்டாடுறோம்.
குட்டியோட பிறந்த நாளா? என்னோட பிறந்தநாளை கொண்டாட என் வீட்டுக்கு வரீங்களா? அப்பா கேக் வாங்கிட்டு வந்திருக்காரு. கேக் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். வரோம், எல்லாருமே வரோம், கேக் சாப்பிடுறோம். நாங்களும் வரோம். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க போலாம். வாங்க எல்லாரும் வாங்க. கேக் கட் பண்ண போறோம். வாங்க எல்லாரும் வாங்க. கேக் கட் பண்ணலாம். சூப்பரா இருக்கும். போங்க. இப்போ நாம ஜாலியா விளையாடலாமா? கேக்க கட் பண்ணலாமா? ஏய் சப்னா, கேக் எடுத்து தட்டுல வச்சு கொண்டு வா. போ. நான் இப்போ உங்களுக்கு பாட்டு போடுறேன். வாங்க டான்ஸ் ஆடலாம். என்ஜாய் பண்ணுங்க. சித்தப்பா, எதுக்காக கதவை பூட்டுறீங்க? அது வெளியில ரொம்ப சத்தமா இருக்கும்ல. இதோ கேக். நீங்க என்ன பண்றீங்க? எதுக்காக ஜன்னல்லாம் மூடுறீங்க? அட ரொம்ப சத்தமா இருக்குல்ல. அட சத்தம் போடுறதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எதுக்காக ஜன்னலை மூடுறீங்க? ஏய் சத்தம் போடாதீங்க. இந்த கிராமத்து ஜனங்க ரொம்ப ஆட்டம் ஆடினாங்கல்ல. இப்ப நாம மத்தளம் வாசிப்போம். இந்த கிராமத்து ஜனங்க குரங்கு மாதிரி ஆடுவாங்க. அப்படின்னா அது என்னன்னா, நம்மளோட நல்ல நேரம் ஆரம்பம், இந்த கிராமத்து ஜனங்களுக்கு கெட்ட நேரம். கேக்க தூக்கி வீசு. இவங்க யாருக்கும் எதுவும் கிடைக்க போறதில்ல. நீங்க என்ன பண்றீங்க? அப்பனுக்கு என்ன கல்யாணமா? இது என்ன கல்யாண வீடா? ஆட்டம் ஆடுறீங்க, அதுவும் இப்படி ஆடுறீங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் அவங்க யாரையும் எதுவும் செய்ய விட மாட்டேன். அவங்கள போக விடுங்க. பசங்களா நீங்க கிளம்பு. இல்ல போக விட மாட்டேன். போக விட மாட்டேன். அப்படியா சரி, என்ன நானே கொன்னுக்கிறேன். என்னைய ஷூட் பண்ணிக்கிட்டா? வேணாம். நாய் பழப்பு மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட பழப்பு. எவனாவது வர வேண்டியது, நம்மளையே மிதிக்க வேண்டியது. அவ்வளவு கேவலமான வாழ்க்கையை வாழ்றோம் நாம. நமக்கு மரியாதை இல்ல, மானம் இல்ல, எல்லாத்தையும் இந்த கிராம மக்கள் பறிச்சுக்கிட்டாங்க. அவங்கள விட மாட்டேன். இவங்க எல்லாரும் நம்ம பணைய கைதி. பாவனா, பசங்க எல்லாம் எங்க போனாங்க? இங்க தானே விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி வந்தா, அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கா. சோட்டுவையும் கூட்டிட்டு போயிட்டா. ஏன்? இன்னைக்கு அவளுக்கு பிறந்த நாள்னு சொன்னா. ரொம்ப ஆசையா சாக்லேட் எடுத்துட்டு வந்து கூப்பிட்டா. அதான் நானும் போக விட்டேன். பிறந்த நாளா? ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி தானே குட்டி பிறந்த நாள் வந்துச்சு. என்ன? உங்க எல்லாரோட பசங்களும் என்கிட்ட தான் இருக்காங்க. பசங்க வேணும்னா நான் சொல்றத நீங்க கேட்கணும். எங்களை நீங்க ரொம்பவே கேவலப்படுத்திட்டீங்க. என் மேல பொய்யான கொலைகேச போட்டீங்கல்ல. இப்ப பாருங்க உங்க எல்லாரையும் எப்படி எரிய வைக்கிறேன்னு. ராதே, எங்க ரிங்கிய ஒன்னும் பண்ணிடாத. வேண்டாம் வேண்டாம், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளு. அவசரப்படாத. கதவு திறங்க. ஐயோ ரிங்கி, கதவு திறங்க. சொல்றல கதவு திறங்க. அம்மா அம்மா, எங்களுக்கு பயமா இருக்குமா? கதவு திறக்க வேணா. போங்க. எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. போ. ஏய் நீ போ. என்ன வெளிய போகணுமா? போய் உட்காரு. எல்லாரும் அமைதியா உட்காருங்க. ரிங்கி, இங்க பாரு, நீ மட்டும் புள்ளைங்களை விட நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஆமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து போலீஸை கூப்பிடுவோம். அத முதல்ல செய்யுங்க. போலீஸை வர சொல்லுங்க. சித்தப்பா, எங்களை விட்டுருங்க. எங்க கிட்ட இப்படி விளையாடாதீங்க. அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. நான் விளையாடுறேனா? உன்னையும் கொல்லுவேன், உன் அம்மாவையும் கொல்லுவேன். வாயை மூடிட்டு உட்காரு. சத்தம் போடாம உட்காருங்க, இல்லைன்னா உங்க அப்பா அம்மாவையும் நான் கொன்னுடுவேன். சொன்னது புரியுதா? அமைதியா உட்காருங்க. அண்ணே, என்ன விஷயம்? அதுலண்ணே, தயவு செஞ்சு என் கூட வாங்கண்ணா. என்னாச்சு? ஏன் இப்படி பயந்து போயிருக்கீங்க? அந்த ராதே எல்லா குழந்தைங்களையும் கடத்தி வச்சிருக்கா. என்ன? போலீஸ வர சொல்லுங்க, இல்லனா விட மாட்டான். எல்லாரையும் சுடுறா. சீக்கிரம் வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம் வாங்க. என்னடா இது? பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்க.
படத்துக்கு எங்கேயாவது போயிட்டு வந்தியா என்ன? வெளியே வாடா. ஏய் ஒழுங்கா இங்க இருந்து போ. உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. பெரிய சாரை வர சொல்லு. அடங்கொய்யால உன் மனசுல என்ன பிரதமர் நினைப்பா? பெரிய சார் வந்து உன்னை பாராட்டணுமா? மூளை கெட்டுச்சே. உன் நெத்தியில புல்லட் பட்டுச்சின்னு நினைச்சுக்கோ. என்ன சுடுவியா நீ? என்ன உரம்போக்கு சொன்னா கேட்க மாட்டியா? சார் நான் அவங்ககிட்ட பேசி பார்க்குறேன். நீ யார் தம்பி? நான் உன்னோட நண்பன் சார். அவனுக்கு புரிய வை. பசங்களெல்லாம் எதுக்குடா உள்ள வச்சிருக்க? அவங்க எல்லாரையும் விடு. ஏய் ஒழுங்கா அங்கேயே நில்லு, இல்ல சுட்டு தள்ளிடுவேன். இத ஒன்ன மட்டும் தான் நான் பார்க்கல, என்னையும் சுட்டு தள்ளிடு. செவுலே உன்னை விட்டன்னு வச்சுக்கோயேன், அப்பதான் உனக்கு புத்தி வரும்டா. சொன்னது புரிஞ்சுதா? முதல்ல துப்பாக்கி கீழே போட்டுட்டு கதவை எல்லாத்தையும் திற சீக்கிரம். அண்ணே 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 கதவை தரங்க. டேய் சொல்றத கேளு இல்ல சுட்டுடுவேன். அண்ணே அண்ணே கதவை தரங்க. இவன் எதுவும் செய்ய மாட்டான். அண்ணே இந்த மிரட்டல் விட்டுறலாம் வேண்டாம், மரியாதையா கீழே இறங்குடா. அண்ணி கதவை தரங்க. நீங்க என்ன பண்றீங்க? அத்துல் அண்ணனை எதுக்காக சுட்டீங்க? பின்ன என்ன பண்றது? அவனுக்கு எவ்வளவு சொல்லி பார்த்தேன். யாருக்காவது ரத்தம் தலைக்கு ஏறிச்சுன்னா கருப்பு பூனை மாதிரி எதிர்க்க வரக்கூடாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? நீங்களே உங்க சாவை தேடிக்கிறீங்க. உங்களுக்கும் எனக்கும் குட்டிக்கும் தான். இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? ஓடி எவனாவது வரான் துப்பிட்டு போறான். இன்னைக்கு நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஒன்னு வாழணும் இல்ல சாகணும். சரி, என்ன நடக்குது இங்க? யாரோ குழந்தைங்களை கைது பண்ணி வச்சிருக்காங்களாமே. எத்தனை குழந்தைங்க? எதுவும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா எதுக்கு சார் கைது பண்ணி ஏங்க வச்சிருக்காங்க? அது எனக்கும் தெரியலங்க. அது அவங்க கிட்ட பேச போனா உடனே சுட ஆரம்பிச்சிடறான். நீங்க பாருங்க மேடம், கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். ஏன்னா டென்ஷன்ல இருக்கும். நீங்களே பாத்தீங்கல்ல, எனக்கு பின்னாடி அந்த வீட்ல ஒரு ஆள் இருக்காரு, எல்லா குழந்தைங்களையும் கைது பண்ணி வச்சிருக்காரு. ஏய் குப்தா இங்க வாயா. சொல்லுங்க சார். கிராமத்துல அக்கம் பக்கத்துல ஏதாவது வேட்டைக்காரன் இருக்கானான்னு பாரு. உடனே அவனை இங்க வர சொல்லு. இவனுக்கு ஒரு வழியை நாம பண்ணலாம். எஸ் சார். சீக்கிரம் போ. அட என்னம்மா நீங்களாம் கொஞ்சம் பின்னாடி போங்கம்மா, சுற்ற போறான். போங்க பின்னாடி போங்க. டிட்டு அழாத. ஒண்ணும் இல்ல, அதான் நான் இருக்கேன்ல. ஒண்ணும் ஆகாது பிட்டு. போலீஸ்காரங்க நிறைய வந்திருக்காங்க. பெரிய சாரம் வந்துருவாரு. அவன் செஞ்ச இந்த விஷயம் ஒரு தலைப்பு செய்தி அளவுக்கு போயிடுச்சு. விஷயம் ரொம்ப பயங்கரமா இருந்தது. குழந்தைங்களோட உயிர் ஆபத்துல இருந்தது. ஒரு சின்ன தப்பு ஆபத்துல போய் முடிஞ்சிரும். அங்க நடக்கிற பயங்கரமான விஷயத்தை பார்த்து ஏடிஎஸ் டீமை அந்த இடத்துக்கு உடனே அனுப்பி வச்சாங்க. இது யாரியா? தெரியல சார். அட இவங்க ஏடிஎஸ் டீம் ஆச்சே. இந்த சிச்சுவேஷனை நீங்க எப்படி அப்புறமா கண்ட்ரோல் பேசலாம். பண்ண போறீங்க? இங்க குழந்தைங்களை பாருங்க, எப்படி அப்புறமா காப்பாத்த பேசலாம், வழி விடுங்க. போறீங்க? சார் ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. சார் உங்களை தான் சார் கேக்குறேன். இந்த வீடு தான் சார். இதான் வீடுனா ஏன் இங்க இவ்வளவு கூட்டமா இருக்கு? இங்க என்ன பொருட்காட்சியா நடக்குது? அலோக் எல்லாரையும் பின்னாடி போக சொல்லு. சார், பின்னாடி போங்க. போங்க பின்னாடி. பின்னாடி போங்க. பின்னாடி போங்க. அந்த பக்கமா போங்க. உள்ள இருந்து ஒரு ஆள் சுட்டுக்கிட்டு இருக்கான். நீங்க என்ன இங்க பிக்னிக்கா வந்திருக்கீங்க? அட என்ன சார் பேசுறீங்க? நாங்களும் எங்க வேலையை பார்த்துட்டு தானே இருக்கோம். சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு டைம் ஆகும்ல. சார் சார் நில்லுங்க சார். அந்த குற்றவாளியை பாக்குறதா இல்ல கிரௌட கண்ட்ரோல் பண்றதா? அவனோட பேர் என்னையா? ராதேஷ் சிங். ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கானா? நிறைய படம் பார்த்துருப்பான் போல சார். அதான் மூளை குழம்பி போச்சு. வீட்டுல வேற யாரெல்லாம் இருக்காங்க? அவனோட ஒய்ஃப் சப்னா, அப்புறம் பொண்ணு குட்டி. அப்புறம் எத்தனை பேரை பணைய கைதியா வச்சிருக்கான்? சரியா தெரியல சார். ஒரு 12-15 பசங்க இருப்பாங்க சார். அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இருக்கா? சார் கொலை குற்றத்துக்காக ஜெயில இருந்துட்டு வந்தான். இப்போ 4 மாசம் தான் பெயில வந்திருக்கான். ஆனா பழக்க தோஷம் திருடுனா நாங்க லாக்அப்ல போட்டோம். உங்களுக்கு ஜோக்கா இருக்குதா? சட்டம் தன்னோட கடமையை செய்யணும்னு சொல்றீங்களா இல்லனா உங்க இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருப்பீங்களா? அரெஸ்ட் பண்ணா உங்களை கூண்டோட வச்சு நிமித்துவேன். புடிங்க சார் அவனுங்கள. வேணும்னே மாட்டி விட்டுறானுங்க. ஆமாப்பா ஆமா. நீ ஆர்டரை கூட உன் ஆர்டரை கேட்டு நடக்கிறதுக்கு தானே நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். யோ என்ன பாக்குற? அரசு நான் எந்த தப்பு பண்ணல சார். உன் பிரச்சனையே இது தாண்டா. நீ எதுவும் பண்ண மாட்ட. ஆனா மர்டர் தானா நடந்துருது. திருட்டும் அதே மாதிரி நடக்குது. நீ ரொம்ப பெரிய ஆளு. ஏன்னா இந்த உலகமே உன் பின்னாடி இருக்கு. அப்படிதானே? யோ எழுத்துட்டு போயா சார். அப்ப இவன் திருடுனானா? செஞ்சிருப்பான் சார். மர்டர் பண்ணிருக்கான்ல சார். நீங்க கவலைப்படாதீங்க. பக்கத்து கிராமத்துல இருந்து வேட்டைக்காரனை வர வச்சிருக்கேன். வேட்டைக்காரனா? ஆமா சார். நம்ம கிராம மக்கள் அவனை ஷார்ட் ஷூட்டர்னு சொல்லுவாங்க சார். சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆகும்போதே ஷார்ப்பா குறி வச்சு சுட்டுருவான் சார். அப்படியே நெத்தியில பொட்டு வச்ச மாதிரி. எந்த வேட்டைக்காரனையும் வர வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நாங்க வந்துட்டோம்ல. நீங்க உங்க சைடுல இருந்து எந்த ஆக்ஷன் எடுக்க கூடாது. புரியுதா? சார் உள்ள என் 6 மாசம் குழந்தை இருக்கு சார். என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க சார். சின்ன குழந்தை சார். தயவு செஞ்சு காப்பாத்தி கொடுத்துருங்க சார். ரமேஷ் நம்ம ஆளுங்களை பொசிஷன்ல இருக்க சொல்லு. வேண்டாம் குட்டி,
ஓ ஓ ஓ ஓ ஓ ஏய், இவனை அமைதியா இருக்க சொல்லு. என்னால தாங்க முடியல. இவன் அழுகிய நிப்பாட்டலனா ஷூட் பண்ணிடுவேன். இல்ல சித்தப்பா, நான் அவனை அழகா ராதே. பாத்துக்கிறேன். ஓ ஓ ஓ. ராதே, நீ என்கிட்ட அழாத. பேசணும்னு சொன்னல, நான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன். சொல்லு, என்ன பேசணும்? ராதே, நான் டெல்லியில இருந்து வந்திருக்கேன். இங்க பாரு, நீ குழந்தைங்களை விட்டுடு, அப்புறம் நம்ம பொறுமையா உட்காந்து பேசலாம். என்ன சார், என்ன நீங்க முட்டாள்னு நினைச்சீங்களா? உன்னை யாரும் முட்டாள்னு நினைக்கல. அப்புறம் உனக்கும் ஒரு குழந்தை இருக்குல்ல, குட்டி. எதுக்காக நீ குழந்தைங்களை பிணை கைதியா வச்சிருக்க? இங்க பாரு, அவங்கள விட்டுடு, நாம அமைதியா உட்காந்து பேசலாம். ஏன் நீங்க எப்படி விரும்புறீங்களோ அந்த மாதிரி எங்களை ஆட வைப்பீங்களா? எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன், அப்புறம் நானும் செத்துருவேன். சரி சரி, ஆனா நம்ம பேசலாம்ல. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? தண்டனை தண்டனை கொடுக்க விரும்புறேன். என்ன தண்டனை? யாருக்கு கொடுக்க நினைக்கிற? யாரு என் பொண்டாட்டிய பலாத்காரம் பண்ணானோ அவனுக்கு. 10 நாளுக்கு அப்புறம் தான் என்ன பார்க்க உனக்கு நேரம் கிடைச்சதா? மர்டர் கேஸ்ல இப்ப நான் உள்ள வந்திருக்கேன். உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சோ? அப்படியா? எனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இப்ப எங்க வாழ்க்கையே நரகம் ஆயிடுச்சு. நீங்க ஜெயில அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க, ஆனா அவங்க தினமும் என்ன பலாத்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. வாட்? உன்னோட பொண்டாட்டியை யாரு பலாத்காரம் பண்ணாங்க? சொல்லு, அவர்கிட்ட சொல்லு. பெரிய சார் வந்திருக்காரு, கேக்குறாருல, சொல்லு. அவர் பெரிய சாரு. சார், இவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா என்ன தினமும் பலாத்காரம் பண்ணாங்க சார். என்ன என்னோட வீட்லயே, என் பொண்ணு முன்னாடியே, என் துணிமணிய எப்ப வந்தாலும் கொத்தி கொத்தி தின்னுட்டு போனானுங்க. அவன் என்ன அடிக்கடி மிரட்டினான். ஒருவேளை இந்த விஷயத்த நான் யார்கிட்டயாவது சொன்னேன்னா என்னோட பொண்ணு குட்டியும் இந்த மாதிரி. உங்களை பலாத்காரம் பண்ணது யாரு? அந்த சுனிலும் அப்புறம் மாதவும். அவங்க 2 பேருக்கு எப்ப தண்டனை கிடைக்குதோ அப்பதான் இந்த குழந்தைங்களை நான் விடுவேன். ராதே, ராதே, ஒரு நிமிஷம். ஓ ஓ ஓ, அழாத கண்ணா, அழாத. ஓ ஓ ஓ ஓ ஓ. நீ 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 எதுக்காக அழற? உன் மேல எந்த தப்பும் இல்ல. இந்த உலகமே இப்படிதான், ஏழைங்களை இப்படி அமுக்கி வைக்கிறது. இந்த விரலுக்கு கீழே படுபாவிங்க தப்பு பண்ணானுங்கல்ல, அவங்களுக்கு தண்டனை கொடுப்போம். ஓ ஓ ஓ. இந்த குழந்தை வேற நம்ம உயிரை வாங்குது. இவனை அமைதிப்படுத்து. குழந்தை என்கிட்ட கொடு. அழக்கூடாது, அழக்கூடாது, அழக்கூடாது. என்ன சொல்றான் இவன்? என்ன சொல்லுவான் சார்? நான் தான் சொன்னல, இவன் சொல்றதெல்லாம் போய். இந்த மாதவ், சுனில் யாரோ அவங்கள கூட்டிட்டு வாங்க. சார், அவங்களாம் எதுவும் பண்ணல சார். நாங்க என்ன சொல்றோமோ அதை செய்யுங்க. போய் முதல்ல கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். அனோஜ், நம்ம ஆட்களுக்கு பொசிஷனை கொடு. இந்த வீட்டுக்குள்ள நுழைய வேற எதுவும் வழி இருக்கான்னு கண்டுபிடிங்க. பேக் டோர் அந்த மாதிரி. அப்புறம் எப்படியாவது உள்ள என்ன நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சார், அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருங்க. எங்க குழந்தைங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருக்குதுங்க. பசங்களை வெளியில அனுப்புடா. எங்க குழந்தைங்களை எங்க கிட்ட ஒப்படுறா. அங்கேந்த பகலனே கல்ல எடுத்து அடிக்கிற. உன்னை ஷூட் பண்ணட்டுமா? ராதேஷாம், நான் புரிய வைக்கிறேன், இருங்க. யாரும் கல்லெறிய கூடாது. தள்ளி போங்க, பின்னாடி போங்க. எப்படி சார் பின்னாடி போறது? எங்க குழந்தைங்க எல்லாம் உள்ள இருக்குதுங்க. டேய், நான் சொல்றது கேளுங்க. பின்னாடி போங்க. பின்னாடி போங்கன்னு சொல்றேன்ல, பின்னாடி போங்க. நாய்களா உங்கள? அமைதியா இருங்க. எங்க குழந்தைங்கள அவனுங்க கல்ல அடிச்சானுங்கல்ல, நான் பாம்ப போடுறேன். அட, என்ன பண்றீங்க நீங்க? ஏன் கிட்டியா வச்சுக்கிட்டீங்க? இந்தாங்கடா. போட்டான் போ. ஓடுங்க போ, ஓடுங்க போ. ஓடுங்கடா. ஓடுங்க. எல்லாரும் ஓடுங்க. ஒளிஞ்சுக்கோங்கடா. ஓடுங்க. நீங்க கல்ல போட்டீங்க, அவன் பாம்ப சீக்கிரம் போட்டான். பார்த்து போங்க. கிளர்ச்சிவாதி. அவன் கிளர்ச்சியாளன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நேர்ல பாக்குறீங்களா சார்? அவனுங்க தான் இப்படி பண்ணுவானுங்க. அனோஜ், அனுஜ், இந்த ராதேவோட கால் ரெக்கார்ட்ஸை பாருங்க. இவனுக்கு தீவிரவாத குழுக்களோட எந்த கனெக்ஷன் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. அப்புறம் பாம் ஸ்குவாடையும் வர வைங்க, சீக்கிரம். சார், ஜெய்ஹிந்த் சார். சார், சிச்சுவேஷன் இங்க ரொம்ப டேஞ்சரா இருக்கு.
இந்த ஆளு ராதே குழந்தைங்களை பிணைக்கதியா வச்சிருக்கான். இவங்கிட்ட பாம்பு இருக்கு. என்ன வாமா கண்டுபிடிங்க. அவனுக்கு என்ன வேணுங்கிறான்? ஆமா சார், நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, நான் சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜெயஹிந்த் சார். உங்கள யாராவது ராதேவோட வீட்டை வரைபடமா கொடுக்க முடியுமா? ஆமா சார், அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை போயிருக்கேன். அவங்க வீட்டை பத்தி என்னால சொல்ல முடியும் சார். அக்கா, எனக்கு தாகமா இருக்கு. அக்கா எனக்கும் தாகமா இருக்கு. ஆமா அக்கா, எனக்கும் தாகமா இருக்கு. ராதே சித்தப்பா, எல்லாருக்கும் தாகமா இருக்கான். ஒரு குண்டுல எல்லாரோட தாகமும் தீந்துரும். ஓகேவா? வாயை மூடிட்டு உட்காருங்க. அட என்ன வேணும் உங்களுக்கு? தண்ணி தானே கேக்குறாங்க. வெளியே ஒண்ணு விட சொல்லல. ரெங்கி போமா, போய் எல்லாருக்கும் தண்ணி கொண்டு வா. பின்னாடி கதவு இருக்குல்ல, இங்க இருந்து உள்ள நுழைஞ்சா, அதாவது இங்க ஒரு பெரிய அறை இருக்கு. அங்க எதற்கையா? ஆமா, அங்கயா? அதுல இந்த 2 ஜன்னல் இருக்குல்ல, இது அந்த அறையோடது. அதுக்கு பக்கத்துல 2 சின்ன சின்ன அறைகள் இருக்கு. அப்புறம் இங்கேருந்து போனா இங்க படிக்கட்டு இருக்கும் மேல போறதுக்கு, பின்னாடி போய் சேரதுக்கு. அப்புறம் இந்த படிக்கட்டு பக்கத்துல இன்னொரு கதவு இருக்கு. அது இந்த ரோடுக்கு வரும். இங்க சமையல் அறை இருக்கும் சார். என்னாச்சு குட்டி? வெளியே வா. எதுக்காக அழற? என்னாச்சு? சாரி, என்ன மன்னிச்சிடு அக்கா. பசங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. அதனால அப்பா எல்லாரையும் புடிச்சுக்கிட்டாரு. என்கிட்ட சொன்னாரு பிறந்த நாளுன்னு எல்லாரையும் கூப்பிடுன்னு. இதெல்லாம் என்னால தானே நடந்துச்சு. அழக்கூடாது. நீ எந்த தப்பும் பண்ணல. உங்களுக்கு பயமா இல்லையா? அம்மா, அட எங்க போயிட்ட நீ? உன்னை நான் கடைக்கு தானே அனுப்புனேன். இங்க எந்த கடையிலயும் கிடைக்கலையா? அதான் வேற கடைக்கு போனேன். அப்ப திரும்பி வர வேண்டியது தானே? ஐயோ அம்மா, நான் என்ன குழந்தையா? பூச்சாண்டி வந்து என்ன புடிச்சிட்டு போறதுக்கு? நீ ரொம்ப பேசுற. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரிம்மா, சாரி. சார், எங்க குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது இல்ல சார்? இங்க பாருங்கம்மா, நாங்க எங்க சைடுல எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. இங்க எல்லாரும் கூட்டம் போடாதீங்க, சரியா? இதெல்லாம் ஒண்ணும் கூட்டம் இல்ல சார். இதெல்லாம் அந்த குழந்தைங்களோட அப்பா அம்மா. எங்க குழந்தைங்களோட உயிரெல்லாம் அங்க ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படி எங்க பசங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, நாங்களும் எங்க உயிரை விட்டுடுவோம் சார். சார், எங்க குழந்தைங்களை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க சார். சார் என்னாச்சு சார்? சார் நீங்க கூட்டி போறீங்க, நான் எதுவும் பண்ணல சார். சார் எதுக்கு சார் இருக்கீங்க சார்? பின்னாடி போக சொல்லுங்க. போங்க. இவங்க தான் சார் 2 பேரும். ராதேவோட ஒய்ஃப் சொல்றாங்க நீங்க 2 பேரும் அவங்கள ரேப் பண்ணீங்களாமே. நாங்க அந்த மாதிரி ஒன்றும் செய்யல சார். நீங்க எங்க பொண்டாட்டிகளை கேளுங்களேன். 5 வருஷமா அவங்களே தொடல சார். எங்களுக்குள்ள ப்ராப்ளம் நடக்குது சார். வேணும்னா சோதிச்சு பாத்துக்கோங்க. இவ்வளோ பெரிய பழியெல்லாம் எங்க மேல போடாதீங்க சார். அப்புறம் சொப்பனா எதுக்காக அப்படி சொல்லணும்? சார் அவ சும்மா ஏதோ வளர்றா சார். எதுவுமே பண்ணல சார். அவ எங்களை பழிவாங்க நினைக்கிறான். அவனை நாங்க தானே ஜெயிலுக்கு அனுப்பணும். அவ எங்க சித்தப்பா கொன்னுட்டான் சார். சித்தப்பாவை கொலை பண்ணான். ஆமா சார். அவ வீட்டை அடகு வச்சு அவர்கிட்ட பணம் வாங்கினான். திருப்பி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தப்போ இல்லன்ட்டான். ஆமா சார், மவுசா பணம் கேட்டதும் அவரை கொலை பண்ணிட்டான் சார். நாங்க தான் சார் வாக்குமூலம் கொடுத்தோம். வெளியில வந்ததும் எங்களை மிரட்டினான். ரொம்ப என் பொண்டாட்டியவா ரேப் பண்ணீங்க. உங்களை சும்மா விட மாட்டேன்டா. எங்க மேல போய் சுமத்துறியா? ரேப் பண்ணிட்டேன்னு எங்க மேல பழி சுமத்துறியா? அப்புறம் கொலை பண்ணிட்டு அதையும் எங்க மேல போட்டுவேடா. ஏய் வாங்கடா, இவனை பிடிங்கடா. பிடிச்சு அடிங்கடா. அடிங்க. 1 நம்பர் பொய்காரன் சார் அவன். ராதே அவன் சித்தப்பாவை உங்க கண்ணு முன்னாடி கொலை பண்ணானா? ஐயோ சார், நீங்க என்ன சார் கோர்ட்ல கேக்குற மாதிரி கேக்குறீங்க? சார் நாங்க சொல்றத கேளுங்க. நாங்க ஒன்னும் ரேப் எல்லாம் பண்ணல சார். இங்க பாருங்க, நீங்க எந்த தப்பும் செய்யலனா உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆனா இப்ப நீங்க என் கூட கோஆபரேட் பண்ணி ஆகணும். எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். நான் உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட்? அட, அது எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க?
அவர் ஏதாவது சொன்னாருன்னா உடனே உங்களை உள்ள தள்ளிடுவோமா? ராதேவுடைய பார்வைக்காக நான் இவங்கள அரெஸ்ட் பண்றேன். ஆனா சார், இவங்க பேர் கெட்டு போயிடும்ல. பாண்டே சார், நீங்க எங்க வேலையை பார்க்க விடுறீங்களா? சரி, தாராளமா பண்ணுங்க. நீங்க 2 பேரும் வாங்க. ஏய், நீங்க வா வா. சார் யோ, டீ சாப்பாடு ஏதாவது சொல்லியா? நான் வேற சாப்பிடாம வந்துட்டேன். அவங்க தான் கேஸை பாக்குறாங்கல்ல, பார்க்கட்டும் விடு. நொறுக்கு தீனி ஏதாவது ஏற்பாடு பண்ண முடிஞ்சா பண்ணு. என்ன? கண்டிப்பா. அப்ப அதை பண்ணு, ஏன் நின்னுட்டே இருக்க? போ போ, போங்க போங்க, பின்னாடி போங்க போங்க. அத பாத்துட்டு இருக்கீங்களே, ஆபத்தான சுச்சுவேஷன் இது. பின்னாடி போங்க போங்க, பின்னாடி போங்க. ராதே, நாங்க மாதவ் சுனில அரெஸ்ட் பண்ணிட்டோம். ராதே, இங்க பாருங்க. மாதவ் சுனில் இப்ப எங்க கையில தான் இருக்காங்க. இப்ப நீ குழந்தைங்களை விட்டுடு. அப்படி இவங்க 2 பேரும் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, இவங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். இந்த நாய்களுக்கு நான் தண்டனை கொடுக்கறேன். என் கையால தான் உங்களை ஷூட் பண்ணுவேன். முன்னாடி கொண்டு வாங்க, கூட்டிட்டு வாங்க, இழுத்துட்டு வாங்க. சோபி சார் அங்க தெளிவா போனாரு. எலி மாதிரி திரும்பி வந்துட்டாரு. கொண்டு போங்க, 2 பேரும் ராதைக்கு முன்னாடி கொண்டு போங்க. அவன் சூடட்டும். சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார், விட்டுடுங்க சார். ஒன்னும் ஆகாது, அமைதியா இருங்க. ராதே, இவங்களை கொன்னு சட்டத்தை நீங்க உங்க கையில எடுத்துக்க முடியாது. அதுக்கப்புறமா உன் குழந்தையும் உன்னோட மனைவியும் என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாரு. அவங்களுக்கு எப்பவும் எதுவும் ஆக போறது இல்ல. நான் இப்ப பெயில்ல வந்திருக்கேன். என்ன கண்டிப்பா புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. எனக்கு இவனுங்களை சுடணும், அவ்வளவுதான். அழாதம்மா, அழாத. ஜோ 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 ஜோ. ராதே, அந்த கை குழந்தை ரொம்ப அழுவுது. ரோ ரோ. அந்த குழந்தையோட அம்மா இல்லாம அது அமைதியாகாது. அந்த குழந்தையாவது விடு. அந்த மாதிரி எப்படி விட முடியும்? அவன் வாயை மூடு, பேசிட்டு இருக்கோம்ல, தெரியுதா இல்லையா? அமைதியா இருக்க சொல்லு. ஏய், அமைதிப்படுத்துன்னு சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க? அவனை கத்தாம பாரு. யாரு? ஐயோ, யாரு சுட்டா? சீக்கிரம் போங்க. என்னாச்சு? நிஜமாவே குழந்தைய கொன்னுட்டானா? அந்த குழந்தைய போய் யார் தூக்க போறாங்க? லூசு மறுபடியும் சுட்டு தொலைச்சானா? அட, சுடுறது இருக்கட்டும். குழந்தையோட சேர்த்து ஒருவேளை பாம் ஏதாவது வச்சிருந்தான்னா? ஐயோ ஐயோ, சொல்றத கேளுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதியா இருங்க. இருங்க 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 இருங்க, சொன்ன கேளுங்க. இருங்க, முன்னாடி போதீங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நாங்க சொல்றது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க குழந்தை கிடைச்சிரும். நீங்க பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. யோ, பின்னாடி 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 அனுப்பியா? நிக்காதீங்க. என் குழந்தை, என் குழந்தைய கிட்ட கொடுங்க சார். அப்பா, என் குழந்தை. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, சரி, சொல்லுங்க. பின்னாடி போங்க. பின்னாடி போங்க, போங்க, பின்னாடி போங்க, பின்னாடி போங்க, போங்க. அனுப்பியா? எதுக்கு அந்த குழந்தைய விட சொன்ன? சாகணும்னா சாகட்டும். அந்த குழந்தை பசியில இருந்தது. அழுதே செத்து போயிருக்கும். சின்ன குழந்தையால பசி தாங்க முடியாது. ரிங்கி, போய் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு வா. ஏய், யாரும் சாப்பிடக்கூடாது. எல்லாரும் சாகட்டும். நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகளை கொஞ்சமாவது சாப்பிட விடு. சார். அனுஜ், தெரியுதா எத்தனை பசங்க இருக்காங்க? இல்ல சார், ராதேக்கோ ஸ்வப்னாக்கோ சண்டை நடக்குது சார். ஸ்வப்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறா. ராதேவோட இந்த கிட்னாப்பிங் விஷயத்துல ஸ்வப்னாக்கு சந்தோஷம் இல்ல. அத சப்னாவுக்கு புரிய வச்சுட்டா அப்புறம் ராதேவுக்கு புரிய வைக்கிறது ஈஸி ஆயிடும். அற்புதமா இருக்குப்பா.
அற்புதமா இருக்குப்பா. நீங்களாம் என்ன இங்க பிக்னிக்கா வந்திருக்கீங்க? இல்ல சார், ரொம்ப பசியா இருந்துச்சு. வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிடல. நான் என்ன பெரிய குற்றமா பண்ணிட்டேன்? ராதே கொலை வெறியில இருந்தான். போலீஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட குழந்தைங்களோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அவங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதா இருந்தது. அப்போ போலீஸ்க்கு தெரிய வந்தது சப்னா இதுக்கெல்லாம் உடந்தையே கிடையாதுன்ட்டு. போலீஸுக்கு ஒரு பலவீனமான ஆள் தேவைப்பட்டுச்சு. அந்த சப்னாவை அவங்க பலவீனமா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. சப்னா, சப்னா, அந்த குழந்தைங்களோட முகத்தை பாருங்க. நீங்களும் ஒரு அம்மா தானே? வெளியே இருக்கிற அம்மாக்களுடைய மனசு என்ன பாடுபடும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சப்னா, அந்த குழந்தைங்கள யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆனா கூட அப்புறம் உங்க மனசாட்சியே உங்களை கொன்னுடும். யோ, என்கிட்ட பேச வேண்டியது தானே? எதுக்கு என் பொண்டாட்டி இந்த விஷயத்துல இருக்கிற? சப்னா, இந்த ராதேவுக்கு அதை புரிய வைங்க. மறுபடியும் பாம் போடுவேன். பாம் என்கிட்ட இருக்கு. சப்னா, அந்த குழந்தைங்க மேல எந்த தப்பும் இல்ல. சொன்னா அமைதியா இருக்க மாட்டியா? பாம் போடுவா. இதோ போடுறேன், இரு பாரு. அனுஜ், ட்ரோன் என்னாச்சு? சார், ஆன் தி வே. எதுக்காக இத்தனை ஸ்டவ்வும் இத்தனை பிரஷர் குக்கரும் இருக்கு? கொஞ்சம் ரைட் போங்க. ஜூம் பண்ணு. இந்த பிரஷர் குக்கர்ல பாம்ஸ் இருக்குமோ என்னவோ? இவன் எல்லாத்தையும் ஏற்கனவே செட் பண்ணி வச்சிருக்கான் போல. சார், சாயந்தரம் ஆக போகுது. நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். பசங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் ராதே இரிட்டேட் ஆயிடுவோம். அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. ராதே, ராதே, அந்த பசங்களை விட்டுடு. இங்க பாரு, நம்ம உட்கார்ந்து பேசுவோம். நீ என்ன கேக்குறியோ அதை நான் கண்டிப்பா செஞ்சு தரேன். அப்படி உன் தரப்பு சரியா இருந்தா இந்த கிராமத்து ஜனங்க உனக்கு செஞ்சது எல்லாமே தப்பு தான். அதை நான் ஒத்துக்கிறேன். கொலை குற்றத்துல உன்னை அவங்க மாட்டி விட்டுருக்காங்க. எனக்கு அது புரியுது. ராதே, உன்னோட மனைவியை பலாத்காரம் பண்ணிருக்காங்க. அப்படி நடந்தா எந்த ஒரு மனுஷனுடைய மூளையும் வேலை செய்யறது நின்னு போயிடும். எனக்கு புரியுது. ஆனா பாவம், இந்த குழந்தைங்க மேல எந்த தப்பும் இல்லல்ல. அதனால குழந்தைங்களை விட்டுட்டு நாம 2 பேரும் உட்கார்ந்து பேசுவோம். ராதே, வா 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 வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வாப்பா. நல்லா இருக்கியாப்பா? நல்லா இருக்கியா? தம்பி, வந்துட்டியாப்பா? உனக்கு ஒண்ணு இல்ல தம்பி? அது என்ன ஃபைல்? ஒண்ணு இல்ல. இது என்னது? ராதே, அரசாங்கம் எனக்கு கொடுத்த ஃபைல். 3 மாசமா நான் அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். எந்த வேலையும் நடக்கல. எங்க அம்மாவுக்கு வீட்ல ஒரு டாய்லெட் வேணும். எங்க அம்மாவால நடக்க முடியல. இவனோட அம்மாவும் உள்ள இருக்காங்களா என்ன? தெரியல சார். இல்ல சார், ராதேவோட அம்மா அவங்க கூட இல்ல. அவங்க இன்னொரு வீட்ல இருக்காங்க சார். அனுஜ், நீ ராதேவோட அம்மாவை கூட்டிட்டு வா. அவங்க அவனுக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. நீயும் கூட போ. எங்க கேட்க போறான்? இது இவனுடைய வீடு இல்லையா? சார், இது இவன் வீடு தான் சார். அப்புறம் அரசாங்க உதவி எப்படி கிடைக்கும்? ராதே, நீ கேட்கிற எல்லாத்தையும் நாங்க செய்ய தயாரா இருக்கோம். உனக்கு அரசாங்கத்தோட உதவியும் கிடைக்கும். அப்புறம் வீட்டுக்குள்ள டாய்லெட்டும் கிடைக்கும். போதுமா? நான் இன்னும் கேட்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு குழந்தை தலைக்கும் எனக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 10 குழந்தைங்க இருக்காங்க. 2 பிள்ளைங்களை விட்டுட்டோம். அவங்களுக்கும் சேர்த்து பணம் வேணும். அப்புறம் என் மேல இருக்கிற கேஸை தள்ளுபடி பண்ணணும். அவன் சொல்றதை நல்லா கேளுங்க நீங்க. ராதேக்கோ சொப்னாக்கோ சண்டை நடக்குது. நீங்க என் கூட வரணும். நான் யாரு கூடயும் வர விரும்பல. அவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எனக்கு முட்டி வலி. என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. நான் செய்தியில பார்த்தேன், அவனுக்கு டாய்லெட் வேணும். சின்ன சின்ன குழந்தைங்களை கடத்தி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் என் பையன் செத்து போயிட்டான். சோ, ராதையோட அம்மா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். சார், வேட்டைக்காரன். வணக்கம் சார்.
இவன் ஷார்ப் ஷூட்டர். ஏய் நீ ஒரு வேலை பண்ணு, நீ அந்த மாடி மேல போயிரு, ஏதாவது பண்ணி அவனை வெளியே வர வைக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா இந்த இடத்துல பொட்டு வச்சிடணும். என்ன? சரி சரி. ஏய் நில்லு, நீங்க என்ன பண்றீங்க? சிச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்றேன் சார். சிச்சுவேஷன் இந்த மாதிரி தான் கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? இதான் உங்க ட்ரைனிங்கா? சார் நான் இப்போ இருக்கிறதா போகிறதா? கிளம்புங்க, இங்க இருந்து போயிடுங்க. யோ வேட்டக்காரா இல்லையா? எங்கயா போற? இங்கே இரு. இவங்களுக்கு நாம தேவைப்படுவோம். அப்புறம் இந்த இடத்துல கரெக்டா போடுற, இந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துடணும். சரியா? நீ போய் அமைதியா இரு. போய் ரெஸ்ட் எடு. சார் ஃபோன் சார். ஜெயஹிந்த் சார். இப்போ அங்க சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? சார் சுச்சுவேஷன் அப்படியே தான் இருக்கு. ராதே அவன் சைடுல இருந்து டிமாண்ட்ஸ் வச்சிருக்கான். அத நியூஸ்ல பார்த்தேன். உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம என்ன செய்யலாம்? சார் அவன் டிமாண்ட் எல்லாத்தையும் நம்மளால ஏத்துக்க முடியாது. அப்புறம் நாளைக்கு யாரை வேணாலும் ஹாஸ்டேஜ் ஆக்கி தன்னோட டிமாண்டை நிறைவேற்றிக்க முயற்சி பண்ணுவான். நீங்க சொல்றது சரிதான். ஆனா எதை செஞ்சாலும் சரி யோசிச்சு செய்யுங்க. எஸ் சார். ஜெய்ஹிந்த் சார். ராதே, ராதே, உங்க நோயா பேச்சு எனக்கு போர் அடிச்சிருச்சு. இதுக்கு மேல முடியாது. இவங்களை இங்கே கொண்டுறேன். ராதே, நான் மினிஸ்டர் சார் கிட்ட பேசிட்டேன். அரசாங்கம் உன்னுடைய டிமாண்ட் எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நீ குழந்தைங்களை விட்டுடு. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. முதல்ல சொன்ன வேலையை செய்யுங்க, அப்புறம் நம்புறேன். ராதே, இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா என்கிட்ட நிறைய டைம் இருக்கு. நான் கேட்ட டிமாண்ட் நிறைவேற வரைக்கும் இந்த பசங்க என் கூட தான் இருப்பாங்க. நம்ம அரசாங்க குரல், வீட்ல டாய்லெட், அப்புறம் ஒவ்வொரு குழந்தை தலைக்கும் 1 லட்சம். முடிவா என் கேஸை தள்ளுபடி பண்ணும். அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். போங்க, எவ்வளவு டைம் வேணும் எடுத்துக்கோங்க. இவன் மூளை குழம்பி போயிருக்கான். அக்கா எனக்கு சூசு வருது. அக்கா எனக்கும் சூச்சு வருது. எனக்கும் வருது. ஏய் வாயை மூடுங்க, பேசாம இருங்க. ஓவரா பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, மேல குக்கர் பாம்பை வெடிக்க வச்சிருவேன். சித்தப்பா எனக்கும் வருது. யாருக்கெல்லாம் போகணுமோ இங்கேயே போயிடுங்க. நானா? நான் இங்க எப்படி பண்ண முடியும்? யாரும் யாரும் முன்னாடி எதுவும் பண்ண வேண்டாம். எழுந்துருங்க பசங்களா, என் கூட வாங்க. போங்க, உள்ள போங்க. சித்தி, இந்த பட்டனை அவுக்க முடியல, கொஞ்சம் பாருங்களேன். இங்க வா, நான் பாக்குறேன். வா போலாம். எங்க போன? எனக்கு அவசரமா சூச்சு வந்துச்சு, அதான் நான் மேலே போயிட்டு வந்தேன். சரி போ. சார் ராதேவோட கால் டீடைல்ஸை செக் பண்ணோம். அவன் டெரர் ஆர்கனைசேஷன்ல கனெக்டடா இல்ல சார். ஆனா அவனோட ஐபி அட்ரஸ், ஆன்லைன் ஹிஸ்டரியில ஒரு விஷயம் தெரிஞ்சது. கடந்த 3 மாசமா பாம்பு இப்படி பண்ணுன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். அந்த பிரஷர் குக்கர்ஸ்ல இருக்கிறது பாம் தான். ஆமா சார். அப்படி அந்த பாம்பு வெடிச்சதுன்னா ராதே வீடு மட்டும் இல்லாம இங்க இருக்கிற நிறைய வீடு அழிய வாய்ப்பு இருக்கு. ஏய் வா வா, நீங்கெல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க இங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. ஏய் நீங்க வா வா, சீக்கிரம் வா. எல்லாரும் இங்க ஒண்ணு கொடுங்க. வாங்க வாங்க வாங்க, வா 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 வா. அட என்னப்பா சீக்கிரம். ஆமா, என்ன நீங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? உங்களோட குழந்தைங்க இப்ப உள்ளதானே இருக்காங்க. ஆமா ஆமா சார். ஆனா உங்க முதல்ல பார்த்தா அந்த பாசம் தெரியவே இல்லையே. ஒரு கண்ணுக்குட்டிக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட மாடு கொம்பால இடிச்சு தள்ளும். ஆனா உங்களுக்கு அந்த குழந்தை பாசமே இல்லையே. போங்க, போய் கதவை உடைங்க, உள்ள போங்க. கதவு உடைச்சுக்கிட்டு எப்படி எங்களால உள்ள போக முடியும்? பெரிய சார் கண்டிப்பா எங்க குழந்தைங்களை வெளியில கொண்டு வருவாங்க. அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படி பேசிட்டே தான் இருப்பாரு. பாம்பு அடிச்சதுக்கு ஏதாவது பண்ணாரா சொல்லுங்க? அவன் உங்க குழந்தைய கொன்னுட்டான்னா மடியில வச்சுக்கிட்டு ஒப்பாரி வைங்க, அப்பதான் அடங்குவீங்க. உள்ள இருந்தா நேரம் வீட்டு கதவை உடைச்சு உள்ள போய் ராதையும் பொண்டாட்டியும் க்ளோஸ் பண்ணி இருப்பேன். புரிஞ்சுதா? சுடணும்னா அவங்கள சுடுங்க, ஏன் எங்கள சுடுறீங்க? நாங்க பேசிட்டு இருக்கோம், யாரும் முன்னாடி வரக்கூடாது. பாண்டே சார் சொல்லுங்க வாங்க. நீங்க எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கல்ல,
கண்டிப்பா சார். நீங்க கூட்டத்தை தூண்டி விடுங்க. கூட்டம் முன்னாடி இருந்து அட்டாக் பண்ணும், நாங்க பின்னாடி கதவை உடைச்சிட்டு உள்ள போறோம். ஆனா சார் சப்னா உள்ளதானே இருக்கா? குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா? சப்னாவுக்கும் குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாது சார். நீங்க எப்படி சார் இப்படி உறுதியா சொல்றீங்க? பாண்டே சார், அந்த அளவுக்கு கூட எனக்கு மக்களை புரிஞ்சுக்க தெரியாதா என்ன? ராதேவோட மைண்ட திசை திருப்புனா அதுக்கப்புறம் அவனால எதுவும் பண்ண முடியாது. ஓகே சார். நீங்க சொல்றீங்கன்னு நாங்க போயிட்டோம்னா எங்க குழந்தைங்க மட்டும் போயிடும். எங்களால அமைதியாலாம் இருக்க முடியாது. அவங்கள நாங்க சும்மா விட மாட்டோம். ராதேவோட கவனம் முன்னாடி இருக்கு. நம்ம பின்னாடி போய் அட்டாக் பண்ணுவோம். இந்த கதவை உடைச்சாகணும். குக்கர் பாம்பை வெடிச்சிட்டானா எல்லா கதையும் முடிஞ்சிடும். சுனிதா, நீ போய் பிரசாந்த கூட்டிட்டு வசிக்கிறோம். ஓகே சார். நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். யார் யார் என்ன பண்றதுன்னு இப்ப நீங்க என்ன நான் காட்டுறேன் பண்ணிட்டு பாரு. வா ஏன் யார் சொன்னாலும் கேட்க வேலை என்ன பண்ணி மாட்டீங்க? வச்சிருக்கேன்னு பாரு. பாரு, நம்ம கிட்ட பாம் இருக்கு. பாம் அப்படி சாகிறதா இருந்தா எல்லாரையும் கூட சேர்த்துக்கிட்டு போய் சாவுவோம். அட என்ன பண்றீங்க நீங்க? உனக்கு தான் எதுவும் புரிய மாட்டேங்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம கொன்னுடுவாங்க. சாகிறதா இருந்தா மான மரியாதையோட சாகணும். எல்லாரோட சேர்ந்து சாகலாம். வா. என்னால எதுவும் பண்ண முடியாது. எரிய வையின்ற. அட இது ஏன் எரிய மாட்டேங்குது? இதுல மண்ணெண்ணெய காணோம். நீ தான் இதை எடுத்தியா? நான் எதுவும் பண்ணல. நான் நிஜமா தான் சொல்றேன். ஐயோ, அதுல பாரு. இதுல ஃபுல்லா நிரப்பி வச்சனே. இதுல இருந்த மண்ணெண்ணெய் எங்க போச்சு? மாயமா போச்சா என்ன? இதுல நான் மண்ணெண்ணெயை ஊத்தி வச்சேன். ராதே, ஐயோ என்ன காரியம் பண்ணிட்டீங்க? ஐயோ ராதே, ராதே, எங்க குழந்தைங்க எங்க? வெங்கி, வெங்கி. ஐயோ, என் புள்ள எங்க? வெங்கி, என்னம்மா? ஐயோ, நல்லா இருக்கியா? ஏய், நில்லுங்க, சொன்னா கேளுங்க, நில்லுங்க. நான் எதுவும் பண்ணல. இவ ராதே சித்தப்பாவோட பொண்ணு. கூட்டமே ரொம்ப கோவத்துல இருக்கு. வெளியில இவளை பார்த்தா எல்லாரும் சேர்ந்து இவளை அடிப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க சார். இவ என் பொண்ணு மாதிரி இருப்பா. நாங்க இவளை மறைச்சு கூட்டிட்டு போயிடுறோம். இவளுக்கு ஒன்னும் ஆக விட மாட்டோம். அனுஜ், பசங்க சார் எல்லாம் சேஃபா இருக்காங்க. போலீஸ்காரங்க சப்னாவை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. ஆனா கிராமத்துக்காரங்க அவளை அந்த அளவுக்கு மோசமா அடிச்சிருக்காங்க. அதனால டாக்டரால கூட அவங்கள காப்பாத்த முடியல. அவ இறந்து போயிட்டா. போலீஸ் கிராமத்து ஜனங்களுக்கு எதிரா சப்னாவை கொன்னதுக்காக கேஸ் போட்டாங்க. சப்னாவோட ரேப் நடந்ததா இல்லையா? ராதே உண்மையான குற்றவாளி இல்லையா, இல்ல தான் குற்றவாளி இல்லைன்னு அவரே நினைச்சுக்கிட்டு இருந்தாரா? ராதேவோட உண்மை பொய் எல்லாமே அவரோடவே அழிஞ்சு போச்சு. விஷயம் எதுவா இருந்தாலும் அதை சொல்றதுக்கு ஒரு அணுகுமுறை இருக்கு. கேள்வி எதுவா இருந்தாலும் அதை தெரிவிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. ஏதாவது ஒரு அழுத்தத்தினாலையும் இல்ல ஏதாவது கட்டாயத்தின் பேர்ல செயல்பட்டாலும் இல்ல முயற்சி பண்ணாலும் அதோட விளைவு எப்பவும் மோசமா தான் இருக்கும். இப்ப நான் அனுப் சோனி உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். கிரைம் பேட்ரோல் பிளாக் ஹெட்லைன்ஸோட அடுத்த எபிசோட்ல உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்க காத்துருங்க. அப்புறம் ஞாபகம் இருக்கட்டும், கிரைமுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கு. நீங்க எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கீங்கன்னு. எச்சரிக்கையோட இருங்க, பாதுகாப்பா இருங்க. ஜெய் ஹிந்த்.